ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரு உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. ரொம்ப ஏழை ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். தான் குறைந்த வருமானத்துல வாழ்க்கைய நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் தெருவுல பழங்கால காசு ஒண்ணு கிடைச்சது. அந்த காசின் நடுவுல துளை இருந்துச்சு. துளையிட்ட காசு கிடைப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும், பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த காச தான் கோட்டு பையில போட்டுக்கிட்டான். அன்னைக்கு மத்த நாள விட அதிக வருமானம் கிடைச்சது. எல்லாம் காசு கிடைச்ச நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அன்னையில இருந்து அவன் தினமும் கோட்டு பையில இருக்கும் காச தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். வெளிய எடுக்க மாட்டான். சில ஆண்டுகள்ல பணம், பதவி எல்லாமே கிடைச்சது. பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் தான் மனைவி கிட்ட அந்த காச பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவே, கோட்டு பையில பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சி. அந்த காசுல துணையே இல்ல. என்ன ஆயிடுச்சு? அப்படின்னு குழப்பமா பார்த்தான். அவனோட மனைவி சொன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கோட்டு தூசியா இருந்ததுன்னு ஒரு நாள் வெளிய எடுத்து உதர்னேன். காசு தெருவுல விழுந்துருச்சு. எவ்வளவோ தேடியும் கிடைக்கல. நான் தான் வேற ஒரு காச போட்டு வச்சிருந்தேன்" அப்படின்னு சொன்னாளாம். "இது எப்ப நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டிருக்கான். "அந்த காசு கிடைச்ச மறுநாளே" அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் அமைதியா சிந்திச்சான். உண்மையில அதிர்ஷ்டத்த கொடுத்தது அந்த நாணே கிடையாது, தன்னோட நம்பிக்கை தான் அப்படின்னு நினைச்சான். முடிஞ்சிருச்சுல்ல. முன்பை விட உற்சாகத்தோட தனது பணிய தொடங்கினான். இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பாய்.